கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒரு ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லா கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபர் பண்ண எல்லா கிரெடிட் கார்ட்ஸையும் வாங்கிட்டு கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து எப்போவுமே வந்து க்ளோஸ் டு 80% 90% வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்படியே வச்சுட்டு இருந்துட்டு அட் சம் பாயிண்ட் இந்த மாதிரி வின்டர் டைம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் போது அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு எங்களை வந்து கன்சல்ட் பண்ணார். நாங்கள் வந்து ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு காரெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி இந்த கார் ஓகேயா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் நியூ கமர்ஸாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபைனான்சிங் ஆப்ஷன் தான், ஃபைனான்சிங் ஆர் லீசிங் இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே கான் மேக் அ பர்ச்சேஸ் ஆஃப் $30,000 $40,000 கார் அட் அ சிங்கிள் கோ அப்படின்றதுனால அவர் வந்து ஃபைனான்சிங் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு லைக் வி வென்ட் த்ரூ கிரெடிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு லெண்டர்ஸ்க்கு பேங்க்ஸுக்கு வந்து நாங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இஸ் ஹேவிங் ஹையர் கிரெடிட் யூட்டிலைசேஷன். எங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்ட் டீலர்ஷிப்ஸில் போய் அவருக்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அந்த டீலர்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து லைக் there's nothing we can do அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவர் வந்து instead of trying to build his credit, அவர் வந்து he just keep on going to the next dealership hoping someone else will do the magic and get him a car அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து திரும்ப அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரும் தமிழ் தான். ஸோ என்கிட்ட வரும்போது நான் வந்து அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக கார் கிடைக்காது அன்லெஸ் நீங்கள் வந்து ஊரில் வந்து கொஞ்சம் மணி லெண்ட் பண்ணி நீங்கள் காரை வந்து கம்ப்ளீட்டாக வாங்குற மாதிரி ஐடியா இருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து லைக் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண லோன்ஸை விட இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற லோனுக்கு அதிகமான டவுன் பேமெண்ட் போட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $40,000 கார் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு $10,000 $15,000 க்ளோசர் டு $20,000 நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்னொரு ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து சும்மா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மற்ற ரிலேஷன்ஷிப்ல பண்ணி கொடுக்கலாங்களா அப்படின்னு பார்ப்போம். சும்மா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. எவ்ரி செக் ஹேவ் கோ அஸ் அண்ட் ஹார்ட் என்கொயரி. அது மட்டும் இல்லாமல் அது எவ்ரி செக் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்னும் டவுன் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் அவரோட கிரெடிட் யூட்டிலைசேஷனை பற்றியோ இல்லை அவர் வந்து அவரோட கிரெடிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அவர் எப்படி அவரோட கிரெடிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் அவர் கிரெடிட் யூட்டிலைசேஷனை வந்து எப்போவுமே ஹையாகவே வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா வி கேவ் ஹிம் சம் சஜஷன்ஸ் லைக் உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன்ஸை கம்மி பண்ணுங்கள், உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷனை வந்து லெஸ்ஸர் தென் 30%க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் மேக் ஷோர் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி பேமெண்ட்ஸ். இந்த கிரெடிட் கார்டோட மினிமம் பேமெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஃபோன் பில்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக பே பண்ணி நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்காவது எதுவுமே பண்ணாமல் லைக் டோன்ட் ட்ரை டு கெட் அப்ளை ஃபார் அ நியூவர் லோன். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் லைக் ஒன்லி இஃப் யூ ட்ரை டு ரீபில்ட் யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்போ தான் வந்து உங்களுக்கு கார் எடுத்து தர முடியுமே தவிர்த்து நீங்கள் வந்து இதை திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து இது நீங்கள் எத்தனை தடவை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கார் வந்து லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து நீங்கள் காரை ஓன் பண்ணுறதுக்கான அந்த டைம் ஃப்ரேமை வந்து இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே தான் போவோம் அப்படின்றத அவருக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஓ இப்படி இருக்குதுன்னு தெரியாது பிரதர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வில் ரீச் அவுட் அப்படின்ட்டு போனார். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இது வந்து லோனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீலர்ஷிப்ஸுமே நீங்கள் எங்கே போய் எந்த இடத்துல கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் அவங்க அப்ளை பண்ண போகிற அந்த பேங்க்ஸ் ஆர் சேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சிஐபிசியோ இல்லை ஒரு ஸ்கோஷியா பேங்க்லையோ நம்ம லோன் அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் வேற ஒரு டீலர்ஷிப்புக்கு போய் அதே லோனை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க்கால் அவங்கள அதை பார்க்க முடியும். ஓகே இவங்க வந்து இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஓகே அவங்களுக்கு இங்கே பண்ணது இங்கே தெரியாது நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஒன்லி ஒர்க் அரவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு கோசைனர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து இஃப் தே கம் அண்ட் பிளட்ஜ் ஃபார் யுவர் லோன் இஃப் தே டூ கோசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து பேங்க்ஸ் மே கன்சிடர் ஓகே ஃபார் அ சிங்கிள் லோன் வி ஹேவ் 2 people டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் லோன். ஸோ அதனால லைக் அப்ரூவல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இருக்குதே தவிர நம்ம வந்து டீலர்ஷிப் டு டீலர்ஷிப் போய் நம்ம இதை டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறதுனால எந்த வித்தியாசமும் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி ஷேர் திஸ் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, பாய்.